அஸ்ஸலாமு அலைக்கும். ஹரப்பா நோன்புனா என்ன, அதை பற்றியுடைய சிறப்புகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சொர்க்கத்தில் அல்லாவிடம் தண்டனை பெற்று பூமிக்கு அனுப்பப்பட்ட ஹதாம் அலைவசலம் அவர்களும் அவ்வா அலைவசலம் அவர்களும் தனித்தனியே பல ஆண்டுகள் அழுது பாவ மன்னிப்பு தேடி பின்பு ஒன்றாக சேர்ந்த இடம்தான் அரஃபா மலை. துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் தான் ஹரப்பா நோன்பு. அரஃபா நாளில் வைக்கப்படும் நோன்பு சுன்னத்தாகும். இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் கடைசி கடமை தான் இந்த ஹஜ். மக்காவிற்கு ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகள் அரஃபா மலையில் ஒன்று கூடி அல்லாவே வழிபடுவது முக்கிய நாளாகும். நபிசல் அவர்கள் கூறினார்கள், ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவது தான். நூல், திருமதி மற்றும் அபுதாவுத். ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். எனது மலக்குமார்களே, எனது அடியார்களை பாருங்கள், அவர்களில் அந்தஸ்து உடையவர்கள், அவர்களில் அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் பரட்டை தலையுடனும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்துள்ளார்கள் என்று நபிசல் அவர்கள் கூறினார்கள். அரஃபா நாளில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இதை பற்றின ஒரு ஹதீஸ். துவாக்களில் மிக சிறந்த துவா அரஃபா நாளில் கேட்கப்படும் துவாவாகும். நூல், திருமதி. அரஃபா நாளில் ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதை பற்றின ஒரு ஹதீஸ். அரஃபா நோன்பு என்பது அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். நூல், முஸ்லிம். ஹஜ் செல்ல முடியாதவர்கள் அரஃபா தினத்தில் நோன்பு நோற்க நபிசல் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த அரஃபா மலையோட மையத்தில் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் இறுதி பேருரையை நிகழ்த்தினார். இதை பற்றின ஒரு திருக்குரான் வசனம், அத்தியாயம் 5 வசனம் 3. இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் பரிபூரணமாக்கி விட்டேன், மேலும் எனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன்.